ரசிகர்களிடம் மட்டுமல்ல, திரையுலகத்தினரிடமும் கமல்ஹாசனுக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. அந்த மரியாதை தான் உத்தம வில்லன் படத்திற்கு வந்த தடைகளை எல்லாம் விலகி ஓட வைத்திருக்கிறது. விஸ்வரூபம் பட விவகாரத்தில் கமலை பழிக்கு பழி வாங்க உத்தம வில்லன் படத்தை முடக்க சிலர் திட்டமிட்டனர். அதனால் பாதிப்பு கமலுக்கு இல்லை, அப்படத்தை தயாரித்த லிங்குசாமிக்கு தான் என்று தெரிந்ததும் கழுத்தறுக்க காத்திருந்தனர். கொம்பன் படத்திற்கு பிரச்சனை ஏற்பட்ட போது திரையுலகம் ஒன்று கூடியது போல் உத்தம வில்லனுக்கும் ஆதரவு தெரிவித்து அனைத்து அமைப்புகளும் கைகோர்க்க எதிர்ப்பாளர்கள் திருத்தி ஓடிவிட்டனர். உத்தம வில்லன் படம் ரிலீஸ் ஆவதில் இப்போது எந்த சிக்கலும் இல்லை என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஏற்கனவே திட்டமிட்டபடி படம் வரும் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆவது உறுதியாகிவிட்டது. உத்தம வில்லன் படம் கடந்த வாரம் தணிக்கை குழுவிற்கு அனுப்பப்பட்டது. உத்தம வில்லன் படத்தை பார்த்த தணிக்கை குழுவினர் படத்திற்கு ஒரு கட் கூட இல்லாமல் யூ சான்று வழங்கியுள்ளனர். தடைகள் நீங்கிய உற்சாகத்தோடு உத்தம வில்லன் படத்திற்கு தியேட்டர்களை புக் பண்ணி வருகிறார்கள். சத்யம் சினிமாஸ், ஐநாக்ஸ், அபிராமி, தேவி, கமலா, ஏவிஎம் ராஜேஸ்வரி, உதயம் காம்ப்ளெக்ஸ், பிவிஆர், சங்கம் என சென்னையில் உள்ள முக்கிய திரையரங்குகள் அனைத்தும் உத்தம வில்லன் படத்திற்காக புக் பண்ணப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மட்டும் 400க்கும் அதிகமான திரையரங்குகளில் வெளியாகும் உத்தம வில்லன் படம் உலகமெங்கும் 1500க்கும் அதிகமான திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறதாம்.